நான் ரொம்ப பெரிய ஆள், இடுப்பில் வேட்டி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் சிரிப்பீங்கள்ல, அதே மாதிரி சிவபெருமான் காதில் தோடு போட்டிருப்பார் அப்படின்னு சொன்னாலும் சிரிக்க வேண்டியதானே. ஆனால் திருஞான சம்பந்தர் அதை பற்றி சொன்னால் நம்ம ஏற்றுக்கிறோம். எப்படி? உலகத்திலேயே முதலாக காதில் இயற்பட்டை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டவர் யார்? சிவபெருமான். ஆச்சரியமா இருக்கா? 2 கேள்விக்கும் ஒரே பதில் சொல்கிறேன் வாங்க. அஸ்வதரன் கம்பலதரன் அப்படின்னு 2 கந்தர்வர்கள் பிரமாதமாக பாடுவாங்க. 2 பேரும் காட்டுக்கு போய் தவம் பண்ணாங்க. சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி உங்களுக்கு யாது வரம் வேண்டும் கேளுங்கள்னு சொன்னார். அவங்க சொன்னாங்க, நாங்கள் சர்வசதா காலமும் உங்களை பற்றி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், நீங்கள் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சிவபெருமான் கடுப்பாயிட்டார். ஏப்பா, நான் ஜீவராசிகளுக்கு படியளக்கிற வேலையை பார்க்கறதா, உங்க பாட்டை கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறதா, வேற ஏதாவது வரம் கேளுன்னு சொன்னார். அவங்க பிடிவாதமா அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு அந்த வரம் தான் வேணும்னாங்க. சிவபெருமான் யோசிச்சார், இப்படி கையை காமிச்சார். 2 பேரும் 2 காதுல போட்டுக்கிற தோடா மாறிட்டாங்க. ஒரு தோட்டை இந்த காதுல போட்டார், இன்னொரு தோட்டை இந்த காதுல போட்டார். பாடிக்கிட்டே இருங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். முடிஞ்சு போச்சு வேலை. இதுதான் தோடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண வரலாறு. இந்த கதையை நான் சொல்லலைங்க, திருஞான சம்பந்தர் சொன்னார். எப்போ? சீர்காழி சட்டநாதர் கோயில் திருக்குளத்து படியில் 3 வயசு ஞான சம்பந்தர் அழுதுகிட்டு இருக்கார். இதை பார்த்த சிவபெருமான் உமாதேவியார்கிட்ட கையை காட்ட, உமா கீழே இறங்கி வந்து ஒரு பொற்கிண்ணத்தில் திருமுலைப்பால் எடுத்து ஞான சம்பந்தருக்கு ஊட்டிட்டு மறைஞ்சிட்டார். குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்த ஞானசம்பந்தருடைய தந்தை சிவபாத இருதயர் மேலே ஏறி வந்து குழந்தைய பார்க்குறார். அவருடைய கடைவாயில பால் இருக்கு, யார் கொடுத்த பாலை நீ குடிச்ச அப்படின்னு கேட்குறார். ஞானசம்பந்தர் கையை உயர்த்தி காமிச்சு தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்றார். 3 வயது குழந்தைக்கு சிவனின் தோட்டின் பின்னணியில் உள்ள புராண வரலாறு தெரிந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் உமாதேவியார் கொடுத்த ஞானப்பால் தானே காரணம். இப்போ 2 கேள்விக்கும் பதில் கிடைச்சிச்சா இல்லையா?